மாதிரி முறைப்பொருள் நிறைய வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து அநேக நான் அங்கிருந்து மாற வரும்போது அவங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு மாற ஒரு வாரத்தினா தெரியும், அவங்களுக்கு அவங்களோட ரகசியங்கள் தெரியாது. ஆனால் என் அன்பா நேசித்தாங்க, அவங்களை நான் வாழ்த்துக்கிறேன். மொத்தத்தில் கத்தர் நாம் ஏற்படத்தக்கதாக கத்தர் கடந்த 23 வருடம் 24வது வருடம் தொடங்கிவிட்டது. வரும் ஆண்டு ஊழியர்களை கத்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து நான் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் ஜெபிக்க சொல்லுவார்கள். உங்கள் நினைவு வரும்போது அடிகளுக்காக ஜெபிக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ஒரு நாளைக்கு நான் சபை அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேத புஸ்தகத்தை நான் எடுத்து ஆண்டவரேன், நான் சாகிறவரை கீழே வைக்கக்கூடாது. இந்த வேத புஸ்தகம் நான் கடைசி என்ன செய்யணும், சமர்ப்பணும். சமீபத்தில் எனக்கு தோணுனது, நான் மறிக்கும் போதும் இந்த வேத புஸ்தகம் என்னோடதாக இருக்கணும். அப்படி என்னுடைய மனசுல ஒரு தீர்மானம் பண்ணேன். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் சுமக்க கிருபை செய்தார். இதை எடுத்து ஆண்டவர் வார்த்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். என் தேவன் ஏழை குப்பையில் எடுத்து இந்த வேதத்தை சொல்லும்படியான கிருபை கொடுத்தார். இதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, தகுதிப்படுத்துறவர் என் பரலோக தேவன். அல்லேலூயா. விசேஷமாக இந்த சிறப்பான இந்த போதக அபிஷேக ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற அருமையான தீசாசா, அதாவது தலைவர் பொறுப்பு தேவனாஸ், அவங்க மிஷனரி செயலாளர், பொருளாளர், உதவி செயலாளர், இயக்குனர், அனைத்து பாஸ்டர்களை அன்பா நேசிக்கிறவங்க. சில கஷ்டங்கள் வந்தது, அப்பொழுது என்னோட வந்து உதவி செய்தார்கள். தக்கலை பதிலை சென்று நாங்கள் போகும்போது எல்லாம் உதவி செய்தார்கள். அதை மறக்க முடியாது. நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நான் செபிப்போம். ஒரு பாடல் ஒரு அடியை பாடி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஊக்கத்தோடு ஆசையோடு ஜனங்களோடு எங்களோட எல்லாரும் பருகுள்ளீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இப்படத்தில் கூடி வந்திருக்கிற கிறிஸ்துவின் சபையார் உங்கள் அபிப்பிராயத்தையும் தீர்மானத்தையும் அறியவும், நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளினால உங்கள் கடமைகளை நிறைவேற்றும்படி நீங்களே ஏவப்படவும் தக்கதாக தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய சபையின் நாமத்தினாலும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் தெளிவாக மாற்றம் சொல்ல உங்களை கேட்கிறோம். நீங்கள் இந்த பணிவுடையையும் ஊழியத்தையும் செய்ய ஏற்பட்டு தேவனின் மகிமையை பிரஸ்தாபம் பண்ணவும், அவர் ஜனங்களின் பக்தியை விருத்தியாகவும், அவருக்கு கீழ்ப்படியவும் பரிசுத்த ஆவியினால் உங்கள் மனம் ஏவப்பட்டது என்று நம்புகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு வேண்டிய உபதேசம் யாவும் வேத வாக்கியங்களில் போதுமானவைகள் உண்டென்று நீங்கள் நிச்சயித்திருக்கிறீர்களா? உங்கள் வசத்தில் ஒப்புவிக்கப்படும் ஜனங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபிக்கத்தக்கவைகளை தவிர மற்றவைகள் ரட்சிப்புக்கு அவசியம் இல்லை என்று போதிக்க தீர்மானித்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசத்தையும் சாக்கிரமங்களையும் சபை ஒழுங்குகளையும் அவர் கட்டளையிட்டிருக்கிறபடி எப்பொழுதும் ஜாக்கிரதையாயும் உண்மையாயும் அனுசரிக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்களா? தேவவசனத்துக்கு விரோதமான சகல தப்பறைகளையும் விகற்பமான உபதேசங்களையும் அகற்றி தளவும்
உங்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்படும் சபையின் அவசரத்துக்கும் சமயத்துக்கும் தக்கபடி வியாதிஸ்தர்களையும் சுகமுள்ளவர்களையும் பகிரங்கத்திலும் அந்தரங்கத்திலும் எச்சரித்து புத்தி சொல்லவும். எப்பொழுதும் உண்மையும் ஜாக்கிரதையும் உள்ளவர்களாக இருப்பீர்களா? அப்போஸ்தல விசுவாசத்தில் நிலைநிற்கவும் சபையாளர்கள் சபைகளின் ஒழுங்கையும் சட்ட திட்டங்களையும் ஒப்புக்கொள்ளவும் வாக்கு கொடுப்பீர்களா? ஒருவரும் உங்களை அசைப்படாதபடிக்கு வார்த்தையினாலும் நடக்கையினாலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருப்பீர்களா? உங்களையும் உங்கள் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளும்படி உங்களை குறித்தும் உங்களுடைய உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருப்பீர்களா? எல்லோரையும் விசேஷமாக உங்களை பயக்கிறவர்களையும் சிநேகித்து கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பின் வழியையே பின்பற்றி உலகத்தில் ஆண்டவரை அன்பின் சமாதான ராஜ்யம் வர நீங்கள் முயற்சி செய்வீர்களா? தேவ ஊழியன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாக இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். நீங்களும் இந்த வீட்டாரும் நல்ல முன்மாதிரியாக இருக்கும்படி ஜெபத்தோடும் அடக்க ஒடுக்கத்தோடும் ஜீவித்து உங்களுடைய குடும்பத்தை அவ்விதமாக இறுதி வரையில் நடத்த நீங்கள் முயற்சிப்பீர்களா? நீங்கள் சார்ந்திருக்கும் லண்டன் திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் உட்பட்டு உங்களுடைய ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருப்பீர்களா? இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்திருக்கிற சர்வ வரும் நல்லுள்ள தேவன் இவைகளை செய்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் அருளி உங்களுக்கு தொடங்கி இருக்கிற நம்முடைய கிரியை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முற்றுமுடிய நடத்துவாராக. ஆம். இப்போது இந்த போதாபிஷ ஆலயங்களோ முக்கியமான பாக்கிய வருகிறோம். அதை இப்போது நாங்கள் அபிஷேகம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற போதர்களாகி நாங்கள் யாரும் சேர்ந்து தலையை கைகளை வைத்து அதை அபிஷேகம் பண்ணுகிறோம். பரிசுத்தாவியான வல்லமையாய் அவருக்குள்ளே இறங்குவோம். அவர் கொடுத்த சாட்சியின்படி தொடர்ந்து கர்த்தர் அவரை வல்லமையாய் உபயோகிக்கிறோம். கர்த்தராக நாம் யாரும் நான் மாத்திரமல்ல நீங்கள் யாரும் உங்களோடு சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கும்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். స్తోత్రం చెప్తాం. స్తోత్ర కర్తావే స్తోత్రం. నీతికి మారాల జీవుల కర్తావే ஒருவராய் பெரிய ஐசிகள் செய்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இந்த அஞ்ஞான நாளை காண செய்தவருடைய பெரிய கிருபைக்கான இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உங்களை கூட இருப்பேன் என்று வாக்குறுதியின் அஞ்ஞானத்தை நல்ல கர்த்தாவே இந்த வல்லமையான பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நடத்தியுள்ள பெரிய கிருபைக்கான கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இவ்வுலகத்தை சாத்தானை ஜெயித்து வல்லமுள்ள வெற்றி வேந்தனாலே மத்தியிலே இருக்க முடியாமல் சோதரிக்கிறோம். பெந்தேகோஸ்து நாளிலே வல்லமையாய் இறங்கின பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் கர்த்தராமே வல்லமையாய் அவர் ராஜ்யத்தின் மேலே இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தாவே வல்லமையான கரமான ஊழியத்திற்கு மகிமையான ஊழியத்திற்கு கர்த்தாவை அழைத்து ஸ்தோத்திரமானவரே இந்த ஊழியத்தை செய்ய பலப்படுத்துகிற நீரானவரே அப்படிப்பட்ட தேவனை கருத்திலே அருமையான சோதனை தருகிறோம். கர்த்தாவே கரமான ஊழியத்தை தன்னுடைய சொந்த சுய பலத்தில் ஞானம் ஒத்தாசையுடன் செய்யத்தக்கதாக கர்த்தர் தாமே அதற்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கர்த்தாவே அநேக ஆத்மாக்களை அந்த சபையுள்ள ஆத்மாக்களை மாத்திரமல்ல இன்னும் அறியாத அநேக ஆத்மாக்களை வார்த்தை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் தாமே மூலமாக கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா விதமான ஆவியின் ஒத்தாசைகளை கர்த்தர் தாமே கட்டளையிடலாம். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும்
அவர் சொன்னது போல அவர் உண்மை நம்பி அந்த வேலையை கையிலே ஏந்தி இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னாலே அவர் செய்ய எல்லா காரியங்களும் வாய்க்கணும். அவருடைய குடும்ப காரியங்களோ எல்லா காரியங்களும் வாய்க்கவும் தக்கதாக கர்த்தர் தாமே அவர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் இருக்க தமிழர்கள் யாரும் சேர்ந்து உங்களுடைய நாமத்திலே உங்களுடைய கத்திலே தருகிறோம். கர்த்தர் தாமே எல்லா ஆத்மாக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உபயோகப்படுத்தி முற்று முடிய முடியும் ஊழியத்தை அவர் உண்மை உத்தவமாய் செய்ய கர்த்தர் தாமே அவரை பலப்படுத்தி அல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்களுடைய நல்ல தாவே. ஆமென். வாசிப்பதிலும் புத்தி சொல்வதிலும் போதிப்பதிலும் ஜாக்கிரதையாருங்கள். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நிலப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்வனாய் தீங்கனூரி. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவராய் உன்னை தேவனுக்கு முன்பாக சுத்தவனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரும். சேருகேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுகிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சார்ந்தவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். நீர் எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பெற்றுகள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன்னை குறித்தும் ஒரு உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். நீ தேவனுடைய உக்கரானக்காரனை கேட்ட விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் உன் இஷ்டப்படி செய்யாதவனும் கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாயிருப்பாயாக. கர்த்தர் எல்லா தீமையிலும் உன்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே இருப்பாராக. அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.